செய்திகளை ஜெபத்தை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். நீங்களும் அதை கேட்டிருப்பீர்கள், அதை பேசியிருப்பீர்கள். அந்த நாளிலே த ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தை குறித்த ஒரு பார்வை. இந்த நாளிலே ஒரு 3 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஜெபத்தை குறித்த ஒரு பார்வைக்கு சொந்தக்காரர்களான ஒரு 3 கதாபாத்திரங்கள். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல் ஒரு மாபெரும் ஜெப வீரர். ஒரு நாளைக்கு 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கிற தேவ மனிதர். ஜெபத்தின் வல்லமையினால் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். தேவனுடைய தரிசனங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறினார். நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, முழங்காலின் அந்த வல்லமை தேசங்களை அசைக்கும். இதை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், ஜெபத்தை குறித்த அந்த பார்வை மிக குறைந்திருக்கிறது, அந்த மனப்பான்மை குறைந்திருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு அதிகப்படியான தேவை, அதிகப்படியான ஜெபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். இன்றைக்கு நீங்களால் ஒத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் குறைந்திருக்கிறது. அது உண்மை என்பது உங்களுக்கே தெரியும். இந்த நாளிலே இந்த தானியேல் புஸ்தகம் இந்த வார்த்தை சொல்கிறது, தானியேல் தேவனை நோக்கி இரவும் பகலும். அப்படியானால் அன்பானவர்களே, ஜெபம் என்பது அது முதல் நம்முடைய சிந்தையில் ஆரம்பிக்க வேண்டும். சிந்தையில் ஆரம்பிக்காத ஒன்று செயலிலே அது முடிவதில்லை. இத்தனைக்கும் அவன் ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். அந்த அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அந்த ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். இதுல ஒரு முக்கியமான இந்த செய்தியில் குறிப்பு என்னவென்றால், எஸ்ரா 9, நெகேமியா 9, தானியேல் 9, இந்த 3மே ஜெபத்தை குறித்து பேசுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் ஜெபத்தை குறித்து பேசுகிறது. நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த 3 அதிகாரங்களுமே ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு எண்ணிக்கைகளை என் தேவனாய் கர்த்தருக்கு நேராக விவரித்தேன். திரும்ப சொல்லுகிறேன், துக்கத்தோடு எழுந்தேன், கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடு சால்வையோடும்